ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோனா, பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டை நம்ம பிசிறு இல்லாமல் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லித்தரேன். பிகினர்ஸ்க்கு கூட புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ப்ளவுஸில் நம்ம ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணி நீட்டாக வச்சுருக்கோம். இந்த ஷோல்டரில் இந்த இடமெல்லாம் கரெக்டாக இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா இப்படி ஏதாவது ஒரு 1/4 இன்ச் இருந்ததுன்னா நீங்கள் இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த பகுதி தைக்கிறதுக்கு முன்னாடி இதை கரெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்படி கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து ஜாயின் பண்ணிங்கன்னா அளவு கரெக்டாக வராது. அதனால் இதை கரெக்டாக இருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸை ஜாயின் பண்ண போகலாம். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் எடுத்துக்கிறீங்க. இந்த துணியை எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு கீழே வைங்க. இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, இந்த வளைவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வைங்க. இந்த மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே, 1/4 இன்ச் வைக்க வேணாம், 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே வச்சு அப்படியே தைச்சிட்டு வாங்க. ரொம்ப இழுத்து பிடிக்கக்கூடாது. கீழே இருக்கிற துணியையும் இழுத்து பிடிக்கக்கூடாது, இந்த மேலே இருக்கிற துணியையும் இழுத்து பிடிக்கக்கூடாது. இந்த வளைவில் இப்படியே கரெக்டாக வரணும். தையல் தெரியுதா என்ன? இந்த வளைவில் இப்படியே கரெக்டாக வரணும். இப்படியே வளைச்சி வெட்டியிருக்கிறோம் இல்லையா, அப்படியே இழுத்து பிடிச்சிட வேண்டாம். இது ஒரு குட்டியாக சின்ன ப்ளவுஸு. அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பகுதி கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கரெக்டாக இந்த ரெண்டையும் இந்த இடத்துல வைங்க. வச்சு இப்படியே 1/4 இன்ச்சில் நம்ம தைச்சிட்டே வருவோம். இழுத்து பிடிக்காமல் தைக்கிறேன். கவனமாக இதை பாருங்கள் எல்லாருமே. ஓகே, இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை மட்டும் வச்சு தைச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்திருக்கு. இதில் இந்த துணியை வச்சு தைக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் உள்பக்கம் இதுதான். இப்போ இதை வச்சு தைச்சிங்கன்னு சொன்னால் இப்படி திருப்பும்போது உள்பக்கம்தான் மேலே வரும். அதனால் இது கிடையாது. இந்த உள்பக்கம் வெளிப்பக்கத்தை எப்போவுமே துணி தைக்கும்போது கவனமாக வச்சுக்கோங்க. இதில் உள்பக்கம் இந்த உள்பக்கம் இப்படி மேலே வர மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. எப்படி வைக்கிறேன் அப்படின்றத கவனிச்சுக்கோங்க. இந்த துணி உள்ளே வச்சுருக்கோம், இந்த தையல் மேலே இருக்குது. இது மேல் பகுதியில் இதை வச்சு தைச்சு நம்ம இப்படி கொடுக்கும்போது கரெக்டாக வரும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதே இடத்துல வச்சு தைக்கிறேன். அந்த தையல் மேலேயே தையல் வர்ற மாதிரி கொண்டு வர போகிறேன். சரிங்களா? அந்த லைனிங் கிளாத்தை நம்ம எப்படி தைச்சோமோ அதே போலவே துணி எதுவும் இடையில சிக்கிக்காமல் கரெக்டாக நல்லா எடுத்து விட்டு தைச்சிட்டு வாங்க. ஆல்ரெடி தைச்சிருந்த தையல் மேலேயே தைச்சிட்டு வரேன் நான். துணி அதே மாதிரி தான், இழுத்து பிடிக்காமல் அந்த வளைவு பகுதிகளை வளைச்சி கொடுத்து தைச்சிட்டு வரேன். ஓகே, சேம் இதே மாதிரி இந்த பக்கமும். இப்போ பாருங்கள், இது மேல் பக்கம் நம்ம எப்படி தைச்சிருக்கிறது, இப்படி இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போது இந்த பிசிறு பகுதியை நம்ம இங்கே வச்சு மேலே வச்சு இங்கே பாருங்கள், இந்த பகுதியில் வைக்கணும். இப்படி வைங்க. இப்படி வச்சு ஒரு தையல் போட்டுட்டு வரோம். அந்த தையல் மேலேயே தையல் போட்டுட்டு வரோம். கவனிச்சுக்கோங்க. அப்படியே அந்த வளைவு இருக்கும் இந்த இடத்துல லைட்டாக வளைச்சி கொடுத்து கொண்டு முடிச்சிடலாம். முடிச்சிட்டா இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக எந்த பிசிறுமே இல்லை. சரிங்களா? இதை கீழே எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றதையும் இதுலேயே நான் கற்றுக் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இந்த ஒயரத்தை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிசிறு இல்லாமல் நம்ம இங்கே பிரின்சஸ் கட் தைச்சாச்சு. இந்த ஒயரமும் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். இது ஃப்ரண்ட் தட்டினோட ஒயரம் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால தப்பு இல்லை. சரிங்களா? இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் நான் கட் பண்ணுறேன். இங்கே பார்த்துக்கோங்க இந்த இடத்துல. மற்றபடி நான் வேறு எதையும் கட் பண்ண போகிறதில்ல.
இப்படி கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பக்கத்தையும் எடுத்துடலாம். இந்த கீழே ஃபினிஷிங் பண்ணும்போது, கீழே மடித்து தைக்கிறதுக்கு பண்ணும்போது ஒரு விஷயம் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் மடித்து தைக்கணும். அதை சொல்லித்தரேன். இப்போது கவனிங்க. இப்போது இப்படி இருக்குது இல்லையா? இந்த உயரம் ரெண்டும் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்துட்டு உயரத்தை ரெண்டையும் கரெக்டாக வச்சு ஒரு இடத்துல மார்க் பண்ணி அதில் தான் நீங்கள் தையல் போடணும். இப்போ இந்த உயரமும் கரெக்டாக, அப்போ தான் நீங்கள் கூக்கு போடும்போது தப்பு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதில் பாருங்கள், இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ரெண்டுலேயும் 1/2 இன்ச்சு கரெக்டாக தையலுக்கு எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நேராக வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. நேராக வச்சுருக்கேன், கொஞ்சம் கோணையாக இருக்குது. நேராக வச்சு இப்படி தான் வரணும் தையல். இதில் இப்படி வரணும். சரிங்களா? இந்த எக்ஸ்ட்ராவை நான் லைட்டாக கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம காட்டன் பீஸ் துணி இருக்கும் இல்லையா, வெட்டி வச்சுருப்போம். ஒரு 3/4 இன்ச் 1/2 இன்ச்சில் வெட்டி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த நான் வெட்டி வச்சுருக்கேன் ஆல்ரெடி 1/2 இன்ச்சில். இதை இப்படி வைங்க, வச்சு தைச்சிடலாம். இந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல தையல் வரணும். நீங்கள் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துல தையல் வர மாதிரி கீழே வச்சு தைங்க. நம்ம உள்ளே மடக்கி கொடுக்கணும். இதை கீழே வச்சு தைங்க. அடுத்தது இங்கே இந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல தையல் வர மாதிரி கரெக்டாக நான் இதை இங்கே வைக்கிறேன். மேல் பகுதியில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உள்ளே திருப்பும் போது அந்த துணி வந்து உள்ளே போகும். தைச்சாச்சு 2 சைடுமே. இதை இப்படி நல்லா இப்படி விரித்து வச்சு ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு மடிப்பு வச்சு ஒரு படிமான தையல் போட்டுடுங்க. இந்த இடத்துல ஒரு தையல் போடணும். அப்போ தான் பிரின்சஸ் கட்டுக்கு எப்போவுமே க்ரிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? பிரின்சஸ் கட்லேயே பட்டி வச்சு தைக்கிறதும் ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடும் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன், கூடிய சீக்கிரம் போடுறேன். படிமான தையல் போட்டாச்சு. 2 சைட்லேயுமே படிமான தையல் போட்டுடுறேன். இப்போது இந்த இடத்துல நம்ம இன்னொரு தையல் போட்டோம்னா இந்த ப்ளவுஸு ஃப்ரண்ட் பீஸு அழகாக ஃபினிஷ் ஆகிடும். முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. துணி இப்படி கொடுத்து நம்ம பட்டையாக படிமான தையல் போட்டு மடக்கி கொடுக்கும்போது ஃப்ரண்ட் பக்கம் பிரின்சஸ் கட்டில் தூக்கிட்டு இல்லாமல் ஃபினிஷிங் நல்லா வரும். சரிங்களா? இது சின்ன ப்ளவுஸு. ஓகேவா? இப்போது இந்த 2 சைடு கரெக்டாக இருக்குதான்றதை இன்னொரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கணும். பாருங்கள், ரெண்டும் ஈக்குவலாக கரெக்டாக வந்துடுச்சு இல்லையா? இவ்வளோ தாங்க இந்த ஃபினிஷிங் பிரின்சஸ் கட்டில் பிசிறி இல்லாமல் தைச்சு சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.